நானி, நானி, என்ன மம்மி? எங்க போயிருந்த? அது பக்கத்து வீட்டு ஆண்டி வர சொன்னாங்க. உனக்கு 1000 தடவை சொல்லிருக்கேன் அவங்க வீட்டுக்கு போக கூடாதுன்னு. அது இல்ல மம்மி. உனக்கு என்னடா தெரியும் அவங்கள பத்தி? ஒரு நாள் உங்க அப்பாவும் அவளும் என்ன டிசைன்ரா அது? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என் டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி இங்க ஒரு பொருளும் கிடையாது. சம்பாதிக்கிறது நானு, பணம் கொடுக்கறதும் நானு. ஆனா நம்ம சொல்றத கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏண்டி என்னங்க? ஏண்டி கூப்பிட்டா உடனே வரமாட்டா, வந்துட்டா கௌரவம் குறைஞ்சு போயிடும், மரியாதையே இல்ல. சீக்கிரம் வாடி, வா. இருங்க வரேன். நான் வேற ஆபீஸுக்கு கிளம்பணும். எவ்வளவு லேட் பண்றாள. ஏதாவது சொன்னா சண்டைக்கு வந்துடுறா. இந்த வீட்டுல எனக்கு சுத்தமா மரியாதையே இல்லை. இந்த கடவுள் எனக்கு ஏன் இப்படி ஒரு தண்டனையை கொடுத்தாரோ? ஷோ, இறைவா என்ன காப்பாத்துப்பா. அடியே தங்கம், சீக்கிரம் வாடி, ஆபீஸுக்கு கிளம்பணும். சீக்கிரம் வா, சீக்கிரம் வாம்மா, வா. வர்றேங்க. ஏன் கூப்பிட்டுட்டே இருக்கீங்க? என்னங்க? உங்களதான். எதுக்கு சும்மா கூப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்க? நான் கொஞ்சம் அழகா ரெடி ஆக கூடாதா? அழகா? அழகுனா என்னன்னு தெரியுமா உனக்கு? அத பத்தி எல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? ஆமா ஆமா, இது வரைக்கும் நீங்க என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க? நான் என்ன பண்ணா நீ நம்புவேன்னு சொல்லு. ஆமா ஆமா, செஞ்சிட்டாலும் சரி. இப்ப ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு தான் கூப்பிட்டேன். கூப்பிட்டு மட்டும் என்ன பிரயோஜனம்? ஒன்னத்துக்கும் கையால் ஆகலைனாலும் பேச்சுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. அப்பா ஆண்டிய இங்க பாரு, நீ சின்ன பையன், ஒழுங்கு போய் படிப்போம். சரி மம்மி. ஹாய் ஆண்டி. என்ன மாப்ள, என்ன இன்னைக்கு கிளாமர் அதிகமா இருக்கு? எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு போங்க. சி வாய மூடு. உன்னை விட வயசுல பெரியவனா, என்கிட்ட எப்படியா பேசுவ? ஐயோ அப்படியெல்லாம் இல்ல ஆண்டி, நான் அந்த அர்த்தத்துல சொல்ல. உங்களை மொத்தமா பாத்துட்டேன். நீங்க அன்னைக்கு ஒரு ஆட்டோ டிரைவர் கூட இருந்தது நான் ஒளிஞ்சிருந்து பாத்துட்டேன். அதத்தான் சொன்னேன். இங்க பாரு, இது உன் கை இல்ல கால நினைச்சு கேக்குற.
கையை பிடிச்சிட்டு காலன்றீங்க, ம். அப்ப கால் என்ன சொல்லுவீங்க? சரி பரவாயில்ல விடுங்க ஆண்டி. ம். இந்த வயசுல கூட நீங்க பாக்குறதுக்கு செம்மையா இருக்கீங்க. ம். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஆண்டி. நீங்க பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் பார்த்துட்டேன். அப்படியே ஆடி போயிட்டேன். எப்படா சான்ஸ் கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன். இன்னைக்கு நீங்க மாட்டிக்கிட்டீங்க. எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. ஏண்டா நீ படிக்க வந்தியா இல்ல என்ன லவ் பண்ண வந்தியா? சரி, இந்த விஷயத்த உன் மாமா கிட்ட சொல்லாத. ம், சரி நான் ரூம்ல இருக்கேன், வாங்க. ம். ஏய், அ, என்னடி கனவு காண்ற? அது ஒண்ணு இல்லைங்க. சரி சரி, வேலை விஷயமா வெளியில போறேன். ஒரு 2 நாள்ல வந்துருவேன். ம். ஜாக்கிரதையா இருன. ம். வீடும் ஜாக்கிரதை, உன் உடம்பும் ஜாக்கிரதை. ஆ? ம். அடப்பாவி, இவன் பிளான் பண்ணி தான் வந்திருக்கான் போல இருக்கு. ம். ஏண்டா இது உனக்கே ஓவரா தெரியல? அப்புறம் அப்ப நீங்க பண்ணது? இருக்கு. டார்லிங், காஃபி. கொண்டு வரேங்க. ஆ, அ, அ. பழக்க தோஷம். ம். இவன் என் மருமகனாச்சே. ச்சே. உட்கார்ற. லக்ஷ்மி, லக்ஷ்மி. இதோ வரேங்க. என்னன்னு சொல்லுங்க. உட்காரு. இவன் என் ஃப்ரெண்டோட பையன். இங்க எக்ஸாம் எழுதுறதுக்காக வந்திருக்கான். நம்ம பையன் ரூம் இருக்குல்ல, ம். அதை காட்டு. சரிங்க. பேக கொடுப்பா. வா. என் பேக் எடுத்துட்டு வா, ஆபீஸ் கிளம்பணும். இதோ வரேங்க. இந்தாங்க. சரி நான் ஆபீஸ் கிளம்புறேன். ம். அவனை கொஞ்சம் பாத்துக்க. ஆ? சரிங்க, நான் பாத்துக்கிறேன். சரி வரேன். ம். அவன் என்ன பண்றான்னு போய் பார்த்துட்டு வரணும். என்னப்பா இங்கே நின்னுட்டு இருக்க? எந்த ரூம்னு தெரியல, அதான். இதே ரூம் தான். நீ உள்ள போய் நல்லா ஃப்ரெஷ் அப் ஆயிடு. நான் போய் டிஃபன் எடுத்துட்டு வரேன். ஓகே. ம்? ஆ. உள்ள போ. கதவு திறந்திருக்கு, என்ன பண்றான்?
அடடா, முக்கியமான ஃபைலையும் வச்சுட்டு வந்துட்டேன். ஐயோ. லட்சுமி, என்ன இந்த நேரத்துல அ, ஆ, ஆ, என்னடா இது? இங்க என்ன மலையாள ஷூட்டிங்கா நடந்துகிட்டு இருக்கு? என் மேல தப்பு இல்லை அங்கிள். உங்க அப்பா எதுக்கடா அனுப்பி வச்சாரு? அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு அனுப்பி வச்சாரா இல்ல இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு அனுப்பி வச்சாரா? இவதானே உன்னை இப்படி செய்ய வச்சது? ஏய், நீதானே இந்த வேலையை பண்ணது? நான் ஒண்ணும் பண்ணலங்க. இவன் தான் காரணம். நான் இல்ல uncle. சே, இவன் எனக்கு வேணாம். நீயே வச்சுக்கடா. எங்க அப்பா கேட்டாருன்னா? உங்க அப்பா கேட்டாருன்னா வீட்டுல இருந்தே படிச்சு எக்ஸாம் எழுதுக்கிறேன்னு சொல்லு.